गणपतिगुं हवामहे हवामहे गणपतिं गणपतिगुं हवामहे कविं कविगुं हवामहे गणपतिं गणपतिगुं हवामहे।
ஒரு முகத்தை திருமுகமாக ஆற்று. ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் நம்முடைய உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். இவ்விழாவினை சிறப்பாக முன்னிலையிலிருந்து எடுத்து நடத்தும் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். வீடுதோறும் கலையின் விளக்கம், வீடுதோறும் பளபளக்கும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் முன்னண ஊர்கள், நகர்கள் என்னும் பளபளப்பள்ளி என்ற பாரதியின் கனவினை நனவாக்கும் விதமாக நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், திருவள்ளுவரின் காட்சிக்கு எரியல் கடுஞ்சொல்ல நல்ல நேர் மீக்கூரன் மன்னன் நிலம் என்ற குரலுக்கேற்ப மிக்க பெருமை வாய்ந்தவராக இருக்கிறார். எப்பொழுதும் அவரை கண்டு பேசுவது, கூப்பிட்டவுடன் நம்முடைய பள்ளிக்கு எந்த ஒரு உதவியும் செய்வது, எல்லாவற்றிலும் சிறந்து வழங்கும் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை எங்கள் பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்கிறோம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரில் ஆனம் கெடும் என்ற குரலுக்கேற்ப எங்கள் பள்ளிக்கு அடிக்கடி வந்து எங்களுக்கு அறிவுரை வழங்கியும் வழிகாட்டியும் எங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களை வருக என்று வரவேற்பதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். நம்முடைய கவுன்சிலர் ஐயா அவர்களை நான் இப்பொழுதுதான் முதலாக பார்த்தேன். எல்லாருக்கும் நன்றாம் மனிதர் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகச்சி என்ற திருக்குறளின் குரலுக்கேற்ப அவர் பார்த்தவுடனே எங்களுக்கு உண்மையாகவே செல்வம் வைத்திருப்பது ஒரு பெருமை, அந்த பெருமையிலும் பணிவுடையவர் செல்வம் வைத்திருப்பது அந்த பெருமைக்கு பெருமை சேர்ப்பதாகும். அந்த பொருளுக்கேற்ற அவருடைய சிறப்பினை நாங்கள் நேரில் சென்று சந்தித்து போக இருந்தோம். கவுன்சிலர் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக என்று எங்கள் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் இந்த விழாவினை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய கல்லாத்து கிராமத்தின் இளைஞர்களுக்கும் நம்முடைய ஊராட்சி மன்ற உபத்தலைவர் அவர்களையும் நம்முடைய ஊராட்சி மன்றத்தின் செயலாளர் அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் ஆணாசிரியர் இல்லாத துறையை நிகழ்ச்சி செய்யும் விதமாக எல்லா பொறுப்பினையும் ஏற்றி நடத்தும் நம்முடைய பள்ளியின் அமைப்பாளர் அவர்களையும் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களையும் வார்டு உறுப்பினர்களையும் மற்றும் என்னுடைய அழைப்பினை ஏற்று எங்கள் பள்ளியின் அழைப்பினை ஏற்று எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் என்னை போல பணியாற்றும் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும், கிராம கல்விக்குழு உறுப்பினர்களையும், பொதுமக்களையும், குழந்தை செல்வங்களையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. விழாவுக்கு வருகின்ற தலைமையேற்றிருக்கும் உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களை சாலை ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், முன்னாடி பற்றி தலைவர் மகேந்திரன் அவர்கள் உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முதலாம் ஆண்டு விழாவிற்கு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் எனது அருமை பெற்றோர்கள், மாணவ பெண்கள், பல்வேறு பள்ளியிலிருந்து வந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், கிராம கல்விக்குழு உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள்,
அமைப்பாளர் மற்றும் இன்னபிற விழா குழுவினர்கள் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆண்டு விழானாலே நம்ம முதல்ல என்ன நினைக்கிறோம்னா மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் வேண்டும், கலை நிகழ்ச்சிகளும் வேண்டும், அதே சமயம் என்ன கருத்தை சொல்ல வராங்கன்னு பார்க்கணும். இந்த பள்ளிக்கூடத்தை நான் நிறைய முறை பார்வை செஞ்சிருக்கேன். நம்ம தலைமை ஆசிரியர் வரவேற்பு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறையினாலும் கெடும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த பள்ளிக்கூடம் எல்லா வகையிலுமே உயர்ந்துதான் விளங்குது. ஆண்டு விழா ஏறக்குறைய ஒரு மண்டலம் ஆயிருக்கு. இந்த பள்ளிக்கூடம் திறந்து 48 வருஷங்கள் முடிஞ்சிருக்கு. இப்பதான் முதலாம் ஆண்டு விழா நம்ம தலைமை ஆசிரியர் திருமதி தெய்வமணியினுடைய தலைமையில இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய உறுப்பினர் அனைவருடைய பெரும் முயற்சியாலே முதலாம் ஆண்டு விழா நடைபெறுகிறது. இந்த பள்ளி மேலும் மேலும் சிறக்க வேண்டும். அதுக்கு பெற்றோர்கள் ஒரே ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா போதும். மாணவர்கள் வந்து கல்வி பயில்வது பள்ளிக்கூடத்துல அங்க இருக்கிறது ஒரு 5 மணி நேரம். அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் 4 செட்டு சீருடை கொடுக்கிறோம், தேவையான எழுது பொருட்கள் கொடுக்கிறோம், நோட்டு புத்தகங்கள் கொடுக்கிறோம், விலையில்லாம புத்தகங்கள் கொடுக்கிறோம், அதுக்கடுத்து வண்ண பென்சில்கள் கொடுக்கிறோம், 6ஆம் வகுப்பிலிருந்து ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்கிறோம், அட்லஸ் கொடுக்கிறோம். அங்கும் என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளையும் 17,000 கோடி செலவிலே தமிழக அரசு இந்த கல்விக்காக செலவிடுகிறது. எல்லா வசதிகளும் பெற்றுத் தருகிறோம். ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, மாணவர்கள் வந்தவுடன் ஒரு 6 மணிக்கு மேல ஒரு 2 மணி நேரம் நேற்று இன்னைக்கு என்னென்ன படிக்க சொன்னாங்க, என்னென்ன எழுத சொன்னாங்கன்னு கேட்டு அதை குழந்தைங்க செய்கிறாங்களான்னு பார்த்து பள்ளிக்கூட அனுப்புங்கன்னா இன்னும் இந்த பள்ளி மேலும் சிறந்து விளங்கும். எனவே அந்த ஒத்துழைப்பை மட்டும் நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி.